கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை ஆராதனையிலே அடியான பங்கு கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வழி வகுத்த அருமையான பரிசுத்த சேனை தலைவர்கள், போதகர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் யாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இந்த நாளின் செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமம் 28 அதிகாரம் வசனம் 1-2. உபாகமம் 28 வசனம் 1-2. தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பாயானால் ஆசீர்வாதம் பெறுவாய். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பாயானால் ஆசீர்வாதம் பெறுவாய். ஜெபிப்போம். அன்பின் தோழமே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை ஒன்று சேர்த்து தூரமான இடங்களில் இருந்து இந்த கால் மூலமாக எங்களை ஒன்றாய் இணைத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையில எங்களுக்கு கருவி செய்கிறேன். நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதித்தரலும், நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து உண்மை மையப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதி, வேத பகுதி, இவனுள்ள தேவன் மோசே தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கானான் தேசத்துக்கு அவர்களை சுதந்திரமான ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற நன்மையும் அமைதியும் சமாதானமும் செழிப்பும் நிறைந்த ஒரு தேசத்திலே கொண்டு அவர்களை அதை சுதந்திரமாக்கி கொள்வதற்காக வழிநடத்தி செல்கிற வேளையில் அந்த கானான் தேசத்திற்கு போகிறதற்கு முன்பாக கர்த்தர் இந்த மோசே தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அருளி செய்கின்றார். அதில் தான் உபாகமம் 28:1 விதமாக கூறப்பட்டு இருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தைகளிலே என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவர்கள் ஏதோ அவர்களுடைய விருப்பப்படி வாழவே கூடாது. அவர்களை சுற்றி இருக்கிற அந்நிய தேசத்து மக்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை அறியாத மக்கள் வாழ்கிற முறைமையின்படி வாழக்கூடாது. விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒரு தேவனையே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த திரியேக தேவனையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற மக்களுக்கும் உரித்தான ஒரு வேத பகுதி. இன்று நாம் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவரிலே வளர்ந்து அவருடைய வழிகளிலே நாம் வாழ்கிற அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள நம்மை அர்ப்பணித்திருக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கூறும்போது இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற பிரகாரமாக கர்த்தர் நமக்கு கட்டளைகளை விதித்திருக்கின்றார், சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஒழுங்குமுறைகளையும் எல்லா விதமான நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களையும் அவர் நமக்கு
எழுதி தந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவைகளை கை கொண்டு தன்னுடைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் இந்த வசனங்களிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிச்சுவடுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதையிலே அவருடைய சுபாவங்களை நாம் பயிற்சி செய்து அன்றாட வாழ்க்கையிலே நாம் வெற்றி கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேத பகுதியிலே கர்த்தர் கூறுகின்றார், அவர் நமக்கு ஒரு கட்டளை ஒரு லிஸ்ட் என்ன ஒரு கட்டளை ஒரு பகுதியை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். அதற்கு அவர் விரும்புவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க நாம் கவனமாய் இருக்கும்படியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை அப்படியே நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். இதனை மாற்றங்களை நாம் வருவிக்க கூடாது. மற்றும் அவருடைய சட்டத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் செவி கொடுத்து அதை கை கொள்ள வேண்டும். நாம் உண்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். சத்தியம், நீதி, நேர்மை, உண்மை, பொய் சொல்லாத இன்னும் மறைமுகமான வேறு முறையான வாழ்க்கை நடத்துகிறவர்களாக அல்லாமல் வெட்ட வெளிச்சத்திலே உண்மையாக கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே மாத்திரம் நடக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாக அடிபணிந்தவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாக செவி கொடுப்போமானால், செவி கொடுத்து அதன் பிரகாரம் நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், அவருடைய கருத்தின் கீழ் நாம் அடங்கி இருப்போமானால், அவருடைய பாத அடிச்சுவடுகளிலே அவர் சென்ற பாதையிலே நாம் செய்வோமானால், அவர் கூறுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்த இந்தியாவில் மாத்திரமல்ல, இஸ்ரேலில் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களை விட கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு அதிசயம் பாருங்கள், எவ்வளவு அற்புதம்! கர்த்தருடைய பரலோக சேனையின் உதவி, பரலோக அரசாங்கத்தின் உதவி, அவருடைய சமூகம் நம்ம உள்ளத்திலேயும் நமக்கு அருகாமையிலேயும் நம்மோடு இருந்து அசுத்த சக்திகளோடு போர் செய்து நமக்கு வெற்றி தந்து எப்போதும் நாம் அவரோடு ஐக்கியத்திலே வாழும்போது பரிசுத்தமாயும் அவர் விரும்புகிற வண்ணமாகவும் அவரை ஆராதித்து அவரை பின் சென்று அவரை உயர்த்தி காண்பிக்கின்ற, நம்மை தாழ்த்தி கிறிஸ்துவை வீழ்த்தி அவரை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதிகமாக நாம் வாழும்போது இந்த பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் விட அவரை நம்பி உண்மையோடு நன்றியோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, அதை கை கொண்டு நடக்கிற, மற்றவர்களையும் கிறிஸ்துவனை வழி நடத்துகிற, அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிற, 666 முத்திரை எடுக்காத மக்களாக வாழ்கிறவர்களுக்கு ஒரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையையும் உலக பிரகாரமான பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். உபாகமம் 28:2 நாம் பார்க்கும்போது இவ்விதமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செய்ய கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று கூறப்பட்டு, அதன் பிற்பாடு இந்த அதிகாரத்திலே உபாகமம் 28:1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களிலே
ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் எழுதி வைத்திருக்கின்றார், கூறியிருக்கின்றார். இந்த முதல் 2 வசனங்களை நாம் உண்மையாக கைக்கொண்டு நாம் நடப்போமானால் வாழ்க்கை இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். அவைகளுக்கு பின்னாக நாம் செல்வதில்லை. நாம் கர்த்தரை பின் செல்லும் போது இவைகள் நமக்கு பின் வந்து நம்மை வலிக்கும்படியாக கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கூறி வைத்திருக்கின்றார், எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கர்த்தருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து முடிவு பெறிந்த அவனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் விசுவாசிகளாக வாழ்ந்து நமக்காக காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை அணிந்து கொள்ளும் தகுதியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் கூறியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் யாவற்றிற்கும் சொந்தக்காரர்களாக வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர் கூறியிருக்கிற ஆசீர்வாதங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. ஆகவே அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நடந்து அவர் நமக்கு கூறியிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, ஆங்குவாராக. அவருக்காக முடிப்பறிந்தும் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த நமக்கு பலன் தருவாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே நீ கூறியிருக்கிற இந்த வார்த்தைகளின் பிரகாரம் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு உண்மையுள்ளவர்களாக எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்துகிறவர்களாகவும் சீடர்களாக்குகிறவர்களாகவும் வாழ்ந்து உண்மை மையப்படுத்த ஆண்டவரே உடைய சமூகத்தில் நீர் எங்களுக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமான அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி உள்ளவர்களாக வாழ முடிவு பெறும் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த பரிசுத்த சேனை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர்கள். அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய மேற்படிப்பு வசதிகள், அவருடைய வேலை வாய்ப்புகள், அவருடைய திருமண காரியங்கள், ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள், அவருடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெரிய சமாதான, அன்பு, ஐக்கியம், புத்திர பாக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவரே உடைய மக்களை நீர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி அறிவீராக. அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. உங்களுடைய நாம அவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த சேனை சபைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டிலேயும் ஒரிசா மற்றும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலேயும் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் இருக்கிற பரிசுத்த சேனை கிளை சபைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவில் மாத்திரமல்ல உலக தேசங்களிலேயும் ஆண்டவரே இந்த திருச்சபைகள் வளர்ந்து கனிதந்து ஏராளமாக பருகி பெருகட்டும். உடைய நாமம் மையப்படட்டும். ஆளுமரத்தை போல விழுதுவிட்டு படர்ந்து ஆண்டவரை கவிழ்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய நாமம் உயர்ந்து பறக்கட்டும். உங்களுடைய தேவக்குடி உயர்ந்து பறக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மையப்படட்டும் ஆண்டவரே. நோய் இல்லாதவர்களாக, கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் சகித்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே தேவ கம்பீர சத்தத்தோடு பிசாசானவனை இயேசு கிறிஸ்து நாமத்திலே மேற்கொண்டு நமக்காக வெற்றி கிறிஸ்தவர்களாக வாழ இந்த மக்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுவீரார்கள். சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க பண்ணுவீரார்கள். ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்க பண்ணுவீரார்கள். உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. முன்மாதிரியான வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிறவர்களாக, மிஷினரிகளாக, ஊழியக்காரர்களாக, நற்செய்திகளை அறிவிக்கிறவர்களாக, சபைகளை சாதிக்கிறவர்களாக, உங்களுடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக, கோடிக்கணக்கான ஆத்மாக்களை நமக்காக ஆதாயம் செய்கிறவர்களாக இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறார்கள். யார் யாருக்கு
சரீரத்திலே வலி, வேதனை, சுருவினங்கள் இருக்கும். அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறார்கள். உமக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இது எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.